தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் ஜீரோதா பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் நிறைய அப்டேட்ஸ் வந்து மொபைல் ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் ஜீரோதாவில் ஃப்ரீயாக டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வித் தமிழ் சப்போர்ட்டோட ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலியமா ஃப்ரீயாக நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். மற்றும் ஷேர் மார்க்கெட் அகாடமியோட லைஃப் டைம் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க ஜீரோதா கைட் வந்து மொபைல் ஆப் வந்து அப்டேட் பண்ணிக்கங்க. ஆண்ட்ராய்டு யூசர்ஸா இருந்தீங்க அப்படின்னா கூகுள் பிளே ஸ்டோர்லயும், iOS யூசரா இருந்தீங்க அப்படின்னா ஐ ஸ்டோர்லயும் அப்டேட் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் ஆப் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆப் ஓபன் பண்ணுங்க. இதற்கு முன்னாடி வரையும் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸோட ஆப்ஷன் செயின்லாம் நம்ம சென்சிபிளோட வெப்சைட்ல தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஜீரோதா கைட்ல இன்பில்டா ஆப்ஷன் செயின் வந்து கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்ல ஆப்ஷன் செயின் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் செயின் வந்து மொபைல் ஆப்லயும் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? சோ அதை நம்ம எப்படி அக்சஸ் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சர்ச்சில் போய் நிஃப்டி 50 அப்படின்னு டைப் பண்ணுங்க. சோ அதை உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நிஃப்டி 50 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வியூ சார்ட் பக்கத்துட்டே ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிஃப்டி 50 ஆப்ஷன் செயின் வந்து இங்க வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ கரண்ட் எக்ஸ்பிரி பாத்தீங்க அப்படின்னா 17th ஜூலை இன்னைக்கு தான் எக்ஸ்பிரி. சோ நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பிரி பாத்தீங்க அப்படின்னா 24th ஜூலை அப்படின்னு ஷோ ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா 31 ஜூலை. சோ இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்பிரியும் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் கிளிக்ல நம்மளால ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். சோ நீங்க எந்த எக்ஸ்பிரியை வந்து நீங்க பை பண்ண விரும்புறீங்களோ அந்த எக்ஸ்பிரியை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு நேரா உள்ள ஸ்ட்ரைக் பிரைஸை நீங்க சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பை அண்ட் செல் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். நம்ம இங்க இருந்தே பை அண்ட் செல் நம்ம பண்ணிக்கலாம். சோ இது பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்ட்ரைக்கை வந்து பை அண்ட் செல் பண்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. பட் நீங்க ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றீங்க, ஒரே நேரத்தில் மல்டிபிள் ஸ்ட்ரைக்கை நீங்க பை பண்ணணும் அப்படின்னா நம்ம பொதுவாக டெஸ்க்டாப்ல நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ்கெட்ல ஆட் பண்ணிட்டு மொத்தமா நம்ம வந்து பை ஆர்டர் போடுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து இங்க மிஸ் ஆகுது. மொபைல் ஆப்ல இல்ல. மேபி அவங்க ஃபியூச்சர்ல கொண்டு வரலாம். இன்னும் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரெண்டாவது அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பொசிஷன்ஸ் அல்லது ஹோல்டிங்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸையோ இண்டெக்ஸையோ குயிக்கா எக்ஸிட் பண்ற மாதிரி இப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டேன். நான் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எந்த ஸ்கிரிப்டை பை பண்ணாலும் நீங்க பை பண்ணதுக்கு அப்புறம் அது டைரக்டா எங்க போகும் அப்படின்னா பொசிஷன்ஸ்ல போகும். பொசிஷன்ஸ்ல வந்து இன்னைக்கு ஃபுல்லா பொசிஷன்ஸ்ல ரன் ஆகும். நெக்ஸ்ட் டே பாத்தீங்க அப்படின்னா ஹோல்டிங்ஸ்க்கு போயிடும். ஓகேங்களா? சோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நீங்க பொசிஷன்ஸ்ல வந்து இப்போ நான் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டேன். இப்போ பொசிஷன்ஸ்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நான் குயிக்கா எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? சோ பொசிஷன்ஸ்ல போயிட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை கிளிக் பண்ணி எக்ஸிட் கொடுத்து மார்க்கெட் ஆர்டரா இல்ல லிமிட் ஆர்டரான்னு கொடுத்து நம்ம எக்ஸிட் பண்ணுவோம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகிற டைம் இல்ல வந்து நம்ம ஒரு பிரைஸ் வந்து செட் பண்ணியிருப்போம், ஷார்ட் ஆர்டர் போட்டிருப்போம், திடீர்னு மார்க்கெட் வந்து மேலே போகும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம குயிக்கா எக்ஸிட் ஆகிற மாதிரி இப்போ ஒரு புது ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம அக்சஸ் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஹோல்டிங்ஸ்க்கு நான் போய்க்கிறேன். ஹோல்டிங்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டாக் நான் செலக்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் அந்த சில்வர் பீஸ் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோனே பாத்தீங்க அப்படின்னா ஆட் எக்ஸிட் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி எக்ஸிட் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். இப்போ அந்த ரெட் கலர்ல எக்ஸிட் பக்கத்துக்கிட்டே பாத்தீங்கன்னா ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். சோ அந்த ஆரோவை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்கும். ஒரு கன்ஃபார்ம் வந்து ஒரு 3 செகண்ட் வரையும் ஒரு அப்படியே லோட் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த 3 செகண்ட்க்குள்ள நீங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் இந்த சில்வர் பீஸ்ல நான் எவ்வளவு வாங்கி வச்சிருக்கணும் எல்லா குவாண்டிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர்ல இன்ஸ்டன்டா எக்ஸிக்யூட் ஆயிரும். நீங்க அந்த 3 செகண்டுக்குள்ள கன்ஃபார்ம் நீங்க கொடுக்கல அப்படின்னா திரும்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா பழையபடி இப்போ நம்ம வந்து நீங்க மார்க்கெட் ஆர்டரா லிமிட் ஆர்டரா எல்லா ஆப்ஷன் நமக்கு கேக்குது. ஓகேங்களா? பட் நான் இப்போ இதுவே வந்து நான் அந்த குயிக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோனே பாருங்க ஜஸ்ட் கன்ஃபார்ம் மட்டும் தான் கேக்குது. கன்ஃபார்மை கிளிக் பண்ணோனே பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து சடன் மூவ்மெண்ட் அப் மூவ்மெண்டா இருக்கலாம் இல்ல டவுன் மூவ்மெண்டா இருக்கலாம். அப்போ உங்களோட பொசிஷன்ஸ் ஹோல்டிங்ஸை எக்ஸிட் பண்றதுக்கு இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். மூணாவது அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ சப்போர்ட் போர்ட்டல் வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சப்போர்ட் போர்ட்டல் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் support.zerodha.com உள்ள லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இங்கே ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சர்ச் பார் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இங்கே டைப் பண்ணாவே அது ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகும்.
ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிஏஎஸ் அண்ட் நான் பிஏஎஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ரிலேட்டடான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக இந்த பிஏஎஸ் இல்லை நான் பிஏஎஸ் அக்கௌண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கிரியேட் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த டாபிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். இல்லை அந்த சப்ஜெக்ட் வந்து நான் வேறு சப்ஜெக்ட் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வேறு சப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த சப்ஜெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் இது ரிலேட்டடாகவோ இல்லை இந்த டாபிக் ரிலேட்டடாக எந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கோ இப்போ நம்ம மெயில் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே போல் தான் சப்ஜெக்ட்னு ஒன்று கொடுப்போம். ஸோ அந்த மெயிலில் நம்ம டைப் பண்ணுறதை இங்கே டைப் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ஏதாவது இமேஜஸ் எதுவும் உங்களுக்கு அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ கிரியேட் டிக்கெட்னு கொடுத்தீங்க அப்படின்னா டிக்கெட் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஜீரோதாக்கு வந்து மெயில் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் போர்ட்டல் மூலியமாக தான் நம்ம இது வரையும் காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த சப்போர்ட் போர்ட்டலை வந்து பார்த்தீங்கன்னா ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜீரோதாவோட ஃபவுண்டர் நிதின் காமத் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு 2 months பிஃபோர் வந்து லைவ் மின்ட்டில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருந்தாங்க. அதில் ஒவ்வொரு புரோக்கிங் ஆப்ஸும் கிளைண்ட் கிட்டேருந்து என்னென்ன பர்மிஷன்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது ஒரு 10 பர்மிஷன்ஸ் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு புரோக்கரும் கிளைண்ட் கிட்டேருந்து எவ்வளோ பர்மிஷன்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத லாஸ்ட்டாக டோட்டல் அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் ஜீரோதா பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி அந்த ஜீரோதா நீங்கள் கைட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஒன்லி ஸ்டோரேஜ் பர்மிஷன்ஸ் மட்டும்தான் உங்ககிட்ட கேட்கும், மற்ற எந்த பர்மிஷன்ஸுமே கேட்காது. பட் மற்ற புரோக்கிங் ஆப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பர்மிஷன்ஸ் வந்து கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்குறாங்க. ஸோ இந்த பர்மிஷன்ஸை வச்சு அவங்க நிறையா வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், அதாவது இந்த டேட்டா வச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே ஜீரோதாவோட ஃபவுண்டர் நிதின் காமத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இனிமேல் நாங்கள் கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து அந்த ஸ்டோரேஜோட பர்மிஷன் நாங்கள் வந்து வாங்க போறது கிடையாது. இனிமே பாத்தீங்க அப்படின்னா கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து எந்த விதமான பர்மிஷன்ஸும் நாங்க வாங்கல. அவுட் ஆஃப் 10ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 எந்த பர்மிஷன்ஸும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோ நம்மளோட இன்னொரு சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை மேல் ஐகான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.